கம் 2023-24 கல்வியாண்டில் தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் அடைவு தேர்வில் இருக்கக்கூடிய 100 ஒருமதிப்பு வினாக்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினாயன் 1. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிடப்பட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்: எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகை. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். 8. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். 9. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். 10. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டொரு மொழிதல். இதுக்கு இன்னொரு பேர் சிலேடை. 11. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் மோனை எதுகை. வினாயன் 12. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எமக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதற்கான சரியான விடை செய்தி 1 மற்றும் 3 ஆகியன சரி. 13. பாடு இமிழ்வணி கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தியாது கடல் நீர் ஒளித்தல். 14. பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிடப்பட்ட வண்ணச்சொல்லுக்கான தொகையின் வகை எது? அன்மொழி தொகை. 15. பொருந்தும் விடைவரிசை தேர்ந்தெடுக்க. அந்த ஒவ்வொரு திசைக்கும் இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் அதாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 3142. 16. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்படுபவர் பாரதியார். 17. பின்வருவனவற்றில் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. 18. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். 19. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாய் அமைவது வேற்றுமை உருவு. 20. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். 21. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. 22. அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. 23. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் ஔவையார். 24. கூத்தராட்சப்படை என்று அழைக்கப்படும் நூல் மலைப்படுகடாம். 25. தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். 26. உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. 27. தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. விடை தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றன. 28. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும். 29. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டமா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே பால் வழுவமைதி, திணை வழுவமைதி. 30. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? இலா. 31. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இது கால வழுவமைதி. 32. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமுனு செப்பெட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. 33. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. 34. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கன் கேட்டது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறிய விடை அரியா வினா சுட்டு விடை. 35. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை என்று வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. 36. இடைக்காடனாரிடம் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனரின் அன்பு வைத்தவர் டேஷ். ஆன்சர் மன்னன் இறைவன். 37. குறிப்பு விடைகள் டேஷ் வகைப்படும்? 5 வகைப்படும். 38. சதம் என்பதன் பொருள் 100. 39. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 40. பொருள்கள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 41. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். 42. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயல்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. 43. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தால். 44. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? 45. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். 46. அன்புடைய தலைவன் தலைவி
இடையிலான உறவு நிலைகளை பற்றி கூறுவது அகத்திணை. 47 மருத நிலத்திற்கான தெய்வம் இந்திரன். 48 நெய்தல் நிலத்திற்கான சிறுபொழுது ஏற்பாடு. 49 கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். 49 50 சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை சி உழவு ஏர் மண் மாடு. 51 மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். 52 தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர். 53 இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமை நிலைநாட்டல். 54 தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். 56 மதில் போர் பற்றிய திணைகள் நொச்சி உழிஞை. 57 இசைப்பேரரசு என்று நேரு பெருமானரால் அழைக்கப்படுபவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. 58 சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் மாப்போ சிவஞானம். 59 செல்வத்தின் பயனே ஈதல் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 60 தண்டும் கொடியுமாக டேஷை பூரணர் வரச் சொன்னார். ராமானுஜரை பூரணர் வரச் சொன்னார். 61 மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. 62 வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையராது அறப்பணி செய்தலை. 63 உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் அதியன் பெருஞ்சாத்தன். 64 காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. 65 சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலிலும் அமைந்த பாவினம் அகவருப்பா. 66 கலிப்பாவிற்குரிய ஓசை துள்ளலோசை. 67 இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி. 68 இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவ்வடிகள் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது. 69 சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். 70 பூக்கையோடு குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் டேஷ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். 71 வாய்மையே மழை நீராகி தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. 72 கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். 73 கானடை என்பதை பிரித்தால் பொருந்தாத தொடரை தேர்க. கால் உடை காலால் உடைத்தல். 74 மெய்கீர்த்தி என்பதன் பொருள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லால் பொறிக்கப்படுபவை. 75 சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் புதினம் சேரமான் காதலி. 76 காற்றுள்ள போது தூற்றிக்கொள் இப்பழமொழி உணர்த்தும் பொருள் உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்துவிட வேண்டும். அடுத்தது பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி. யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறிதுய் உய் கைதொழுது பெருமுது வெண்டீர் விருச்சி நிற்ப. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு. விருச்சி என்பதன் பொருள் நற்சொல். 79 கைதொழுது இலக்கண குறிப்பு தருக. மூன்றாம் வேற்றுமை தொகை. 80 இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்கள் அரும்பு பெருமுது. அதுக்கு அடுத்தது உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இப்பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். பண்புத்தொகையை தேர்ந்தெடுக்க. இப்பாடலுடைய பண்புத்தொகை செந்தாமரை. தும்பி என்னும் சொல்லுக்கான பொருளை தேர்க வண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. அடுத்த பாடல் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரியனின் பெருமை என் தமிழே என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தைய நெடுநிலைப்பு வேறார் புகழறியும். கேள்வி எந்தமிழா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. 86 செந்தமிழ் என்பது பண்புத்தொகை. 87 உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? தமிழ் மொழியை. 88 வேறார் புகழுரையும் இத்தொடரில் வேறார் என்பது வேற்றுமொழியினர். அடுத்த பாடல் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தின் ஊழினும் கட்டுநுண் விளை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பாடல் அமைந்துள்ள மோனை எடுத்து எழுதுக. பகர்வனர் பட்டினும். 91 காருகர் பொருள் தருக நெசவாளர். 92 இப்பாடல் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் அகிலும் சந்தனமும். அடுத்த பாடல் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அப்பூ ஜேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தையாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழங்கனா ஒழிந்தால் மீதே.
இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. இப்பாடலின் ஆசிரியர் பரஞ்சோதி. பாடலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். பாடலில் இடம்பெற்றுள்ள அடியதுகை பூக்கையை சேக்கையை. சேக்கை என்பதன் பொருள் படுக்கை. கடைசியாக இருக்கக்கூடிய பாடல் விசும்பில் ஊழி ஊழ் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவார ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். இப்பாடலின் ஆசிரியர் கீரந்தையார். ஊழ் ஊழ் இலக்கண குறிப்பு தருக அடுக்கு தொடர். விசும்பு என்பதன் பொருள் வானம். நன்றி.